பட பர்த்டே போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பண்ண போகிறோம். அதோட நல்லா இருந்தது சாப்பாடு நல்லா இருந்தது. நிறைய சாய்ஸ் இல்லை அதையும் சொல்லி மக்கள் அப்பாட பர்த்டே ஒரு கொஞ்சம் சிலவழிப்பை வந்துட்டு 100 முடிஞ்சுது. டெசர்ட் இல்லை புதுசாக ரெஸ்டாரண்ட் வந்து ஆனால் சாப்பாடு. ஹலோ மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கள் என்றால் என்னுடைய அப்பாட பர்த்டே போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பண்ண போகிறோம். அதோட பாருங்க இந்த மச்சால் வந்து டென்மார்க்லேருந்து வந்திருக்கிறாங்களா. ஹாய் சொல்லுங்க. என்னுடைய தாய்க்குளம் இங்கே இந்த தாய்க்குளத்தை காணல. இந்த தாய்க்குளம் அங்கே பாருங்க மருமகன் பிஸி. ஓகே எப்படி இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் வாங்க. சாஞ்சா போய் வேண்டிய திராவுங்க எதன்னு பாருங்க செஞ்சு அடித்து கொண்டு வந்திருக்கு. இன்னும் மத்தியானம் போய் வேணும். அப்ப 5 பவுன்ல தக 5 பவுன்ல நாங்க வேண்டியது 5 பவுன்ல நாங்க பாருங்க பேர் அடிச்சிருக்கு. தாத்தா தாத்தா என்ன அடிச்சிருக்கீங்க என்ன வடிவத்தை தெரியுதா தாத்தா கட்டி விடு. கைதாட்டும் சங்கலி போடுறது. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்தது சாப்பாடு நல்லா இருந்தது. அது நிறைய சாய்ஸ் இல்லை அதையும் சொல்லி டெசர்ட் இல்லை இருக்காங்க வாடங்க சஞ்சனி என்ன சாய்ஸ் காணாது. இவாக்கு எல்லாம் பிளான் பண்ணி சொல்லுவோம். ஏண்டா இந்த டைமுக்கு தான் என்னது செய்வோம்னு சொல்லி சரி வெயிட் எடுக்கிறாங்களா என்ன டிவிக்கேல வந்து ஆயிரத்தி துண்டு எடுத்து போட. இப்ப இந்த டைம் நாங்க இது செய்ய மாட்டோம் சொல்லக்கூடாது. சொல்லு இருக்கா இந்த யூடியூப்க்கு கொஞ்சம் இதை சொல்லு. சாப்பாடு மக்கள் அப்பாட பேர்த்த ஒரு கொஞ்சம் சிலவழிப்பை வந்துட்டு 100 முடிஞ்சுது. டெசர்ட் இல்லை புதுசாக ரெஸ்டாரண்ட் வந்து ஆனால் சாப்பாடு எல்லாம் உண்மையாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு நல்லா உரப்பா டேஸ்டா எல்லாம் இருக்குது. சின்ன கடையானாலும் நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பாடு. ஆனால் இன்னும் ஒரு நிறைய சாய்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ திறந்தபடியா நிறைய சாய்ஸ் இல்லை. அதான் கிடைக்கல மின்னுல போட்டவனும் கிடைக்கல. எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் இங்கே அவா பாருங்க அவா வாங்க
எதிர்பார்த்து வரையில அது என்ன எதிர்பார்த்து வந்தாங்க நாங்களும் எதிர்பார்த்து வரையில நிறைய சாய்ஸ் இருக்க மட்டும் வந்தாங்க இப்படியா போச்சுது ஒன்றும் செய்யலாது இல்லாட்டி நல்லா இல்லையா உனக்கு பிரியாணி ஃபுல்லா சாப்பிட்டே ஹனிமூன் பிரியாணி சாப்பிட்டீங்களா ஹனிமூன் பிரியாணி அது புதுசா திறந்தவங்களாம் மக்களே அப்பாட பர்த்டேக்கு இன்னும் சாப்பிட்டாச்சு ஏதோ சாப்பிட்டாச்சு அவட்ட புண்ணியத்துல சாப்பிட்டாச்சு மக்களே உங்களுக்கும் விரும்பினால் என்ன ரெஸ்டாரண்ட் அதுக்கு பேர் ஈழம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்